ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இல்லீகல் அஃபேர்னாலையும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆசைப்பட்டு ஒரு உயிரே இன்னைக்கு போயிருக்கு. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஷிவானி, இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் தீபக்குமார். 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணி தனியாக தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் தனியாக இருக்காங்க. தீபக்குமாருக்கு வந்து அம்மா, அவரோட தம்பி 2 பேரும் தனியாக இருக்காங்க. ஒரு நாள் ஷிவானி கிட்ட இருந்து தன்னோட மாமியார் தீபக்குமாரோட அம்மாவுக்கு ஃபோன் வருது. அத்தை, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை கேட்டு பதற்றம் அடைந்த தீபக்குமாரோட அம்மாவும் தம்பியும் வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா தீபக்குமார் வந்து மயங்கி விழுந்திருக்காரு. அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஏற்கனவே வந்து இறந்துட்டாரு அப்படின்றாங்க. இதனால் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே அழறாங்க. இதில் ஒரு சின்ன சந்தேகம் அடைந்த தீபக்குமாரோட தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கள் அண்ணனோட இறப்பில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, அதனால் அவரோட உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, ஏற்றுக்கல. வேணாம் வேணாம் அப்படின்றாங்க ஊர் மக்கள் எல்லாருமே. ஒரு வழியாக ஊர் மக்களை வந்து தீபக்குமாரோட தம்பி வந்து சமாதானப்படுத்தினாரு, ஓகே சொல்ல வச்சிடுறாரு. ஆனால் ஷிவானி மட்டும் ஒத்துக்கவே மாட்டுறாங்க. வேணாம், ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார், இன்னும் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க, அவரோட உடலை வந்து அப்படியே எனக்கு கொடுங்க, இன்னும் அவரை ரொம்ப காயப்படுத்தி அவரை வந்து கூறாக போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இன்னுமே வந்து சந்தேகம் வந்து வலுப்பெறுது தீபக்குமாரோட தம்பிக்கு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, தீபக்குமார் இயற்கையாக வந்து இறக்கலை, அவர் எதனால் இறந்துருக்காருனா கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. ஸோ போலீஸ் வந்து என்கொயரி பண்ணும்போது ஷிவானி மேலே ரொம்பவே டவுட் வருது. ஷிவானி மாட்டிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிவானிக்கு ஏற்கனவே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ தன்னோட காதலனுக்கும் சரியான வேலை இல்லை, தனக்குமே ஒரு வேலை இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தீபக்குமார் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ தீபக்குமாரை சாகடிச்சுட்டு அவரோட ஒர்க் வந்து ஷிவானிக்கு வந்துடும். ஸோ அவங்க 2 பேர் வந்து நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தீபக்குமாருக்கு பாலில் தூக்க மாத்திரை கொடுத்து அவர் தூங்கின பிறகு தன்னோட காதலனை கூப்பிட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து தீபக்குமாரை வந்து கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க. எதனால் அவங்க தம்பிக்கு வந்து இந்த டவுட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷமாகவே தீபக்குமாருக்கும் ஷிவானிக்கும் பயங்கரமாக சண்டை வந்துருக்கு. இந்த சண்டையில் ஷிவானி தன்னோட மாமியாரையே அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் தீபக்குமாரோட தம்பிக்கு வந்து தன்னோட அண்ணி மேலே சந்தேகம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷிவானியை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களே, ஆண்களே கொஞ்சம் உஷாராகவே இருங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 2 பேருமே சேஃபாக தான் இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா? பாய்.